வெறுப்பை அன்பால் வெல்வோம் என்பதை ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கான தனது செய்தி என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தலைநகர் ஸ்ரீநகரில் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் ராகுல் காந்தி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் மக்களின் பிரதிநிதித்துவம் காங்கிரசுக்கு மிகவும் முக்கியமானது என்றும் நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தியை வழங்க விரும்புவதால் முதலில் ஜம்மு காஷ்மீருக்கு செல்ல வேண்டும் என்றும் தானும் மல்லிகார்ஜுனா கார்கேவும் முடிவு செய்தோம் என்று கூறினார். சுதந்திரத்திற்கு பிறகு யூனியன் பிரதேசங்கள் மாநிலங்களாக மாற்றப்பட்டுள்ளன. ஆனால் இந்திய வரலாற்றில் ஒரு மாநிலம் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டது ஜம்மு காஷ்மீர் தான் என்று ராகுல் காந்தி கூறினார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது நரேந்திர மோடியின் நம்பிக்கையை இந்தியா கூட்டணி அளித்தது என்று கூறிய ராகுல் காந்தி, ஜம்மு காஷ்மீர் மக்களின் இதயத்தில் உள்ள சோகம், வேதனை மற்றும் அச்சத்தை ஒழிப்பதே எனது நோக்கம் என்று கூறினார். வெறுப்பு சந்தையில் அன்பின் கடையை திறக்க வேண்டும் என்பதை ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் நான் சொல்ல விரும்பும் செய்தி என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஒற்றுமையின் மூலம் வெறுப்பை நாம் அன்பினால் வெல்லலாம் என ராகுல் காந்தி அழைப்பு விடுத்துள்ளார். தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே, ஜம்மு காஷ்மீருடன் தனக்கு இருப்பது இரத்த உறவு என்பதை ராகுல் காந்தி தெளிவாக கூறியுள்ளார் என்று தெரிவித்தார். காங்கிரஸ் மீதுதான் பாஜகவுக்கு எப்போதும் பயம் என்று கூறிய கார்கே, பயப்படுபவர்களை ஆதரிக்காதீர்கள் என்று காங்கிரஸ் கட்சி எப்போதும் உங்களுடன் இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். உங்கள் உரிமைகள், சுயமரியாதை மற்றும் நாட்டை நாம் காப்பாற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் வெற்றி பெற்றால் ஒட்டுமொத்த இந்தியாவும் நம் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் என்றும் கூறிய மல்லிகார்ஜுனா கார்கே, நாட்டை காப்பாற்ற, உங்கள் கலாச்சாரம் மற்றும் உரிமைகளை காப்பாற்ற உங்கள் வாக்குகள் எங்களுக்கு தேவை என்று தெரிவித்துள்ளார்.